ரெடி? மியூசிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்லணும். பாட்டு அவுட்டு. நான் சொன்ன பிறகு தான் நீங்கள் பாடணும். கை தூக்க தான் சொன்னேன். மார்க் மைனஸ் பண்ணி கும்பலாம் எழும்பக்கூடாது. ஒரு ஆள் தான் எழும்பணும். அடுத்த பாட்டு போடுங்க. அடுத்த பாட்டு கையை மட்டும் தூக்கணும். நான் சொன்ன பிறகு பாடணும். நிப்பாட்டினதுக்கு அப்புறம் கை தூக்கின பிறகு நான் பாடணும் சொன்னால் தான் பாடணும். ஏன்னா இந்த மியூசிக் முடிஞ்சு அந்த ஒரு வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் தான் ஆஃப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யோசித்து கை தூக்கணும். ஏன்னா கை தூக்கினாலும் நான் பாட சொன்னால் தான் நீங்கள் பாடணும், இல்லைன்னா பாடக்கூடாது. அடுத்த பாட்டு ரெடி? அடுத்த பாட்டு அவங்க பாடுறாங்களான்னு தெரியுமான்னு பார்ப்போம். தெரியுமா தெரியாதா? தெரியும்னா தெரியும், தெரியாட்டினா தெரியாது. சொல்லு, பாருங்க பாருங்க. நீ உங்க டீமை பாருங்க. ஆமா, நீ எந்த டீமா? அந்த டீமுக்கு வா. ஒரே டீம் தான். தெரியுமா? அவ தெரியல. அடுத்த பாட்டு டைம் ஓவர். அடுத்த பாட்டு ஈஸி, கண்டுபிடிச்சிருவீங்க. சரி, அடுத்த பாட்டு. எத்தனை கேட்டு இருக்கு? பிரிட்டன் இந்தோ பசிபிக் அமைச்சர் சீமா மாண்டோ இப்போ சொல்ல மாட்டாங்க. இல்லை, இன்னும் ஒரு பாட்டு தான். அடுத்த மியூசிக் வருது. இது பெரிய பிள்ளைகளுக்கு வச்சாலும் சொல்லலாம்.
கை தூக்குனேன். ஆமாம், அதான் அவனை எழும்பதுன்னது. அவன் தான் அங்கே ஃபஸ்ட்டு கை தூக்குனேன். சரி, அப்போ இல்லை, இல்லை. once more வேற. ரூல்ஸ் ஆனால் அதுதான் பாயிண்ட் டைம் இதுக்காரு. அது அவனுக்கு பாயிண்ட் போட்டுரு அந்த இதுக்கு. இனி ஒரே ஒரு பாட்டு தான், அதுக்கு மேலே ஒரே இல்லை. மார்க்கா? அப்போ கஷ்டமானது. அடுத்த பாட்டு. 3 இதுலையும் பார்த்து தான் ஃபஸ்ட்டு செகண்ட். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் ஃபைனல் பாட்டு. அந்த லைன் வந்தோடனே கரெக்டாக இருக்கு. வாழ்வே நீ. பாடுங்க. தெரியாதா இருக்கும். சரிதான், அப்போ கை தூக்கி பாடு. தெரிஞ்ச அளவுக்கு பாடு. தப்பா ரைட்டா? மறுபடியும் பாடு. மறுபடியும் பாடு. ஃபஸ்ட்டு வேர்டு தான் இங்கே போட்டுருந்து. இங்கே இருக்கா தெரியுமா? தெரியாது. ஆனால் அதை மட்டும்தான் பாடுனேன். இப்போ அடுத்த வேர்டும் கூட பாடினேன். இல்லை, இங்கே வாழ்வே தானே தான் போட்டிருந்து. அதை ஒரு வார்த்தையை வச்சு பாடிட்டான். நீர் தானே அவன் தான் பாடு.